Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் பேசுறதுக்கான பேசிக்கான லெசன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது do. do அப்படின்னா செய் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும். இத சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம எப்படி ஈஸியா யூஸ் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கத்துக்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா புரியுற மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா ரெகுலரா வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இங்கிலீஷ் எப்படி ரீடிங் பண்றது, அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதுறதுக்கான நிறைய லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் கஷ்டமா இருக்கு, எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூ செய் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, டூ அப்படின்னா செய் தான், டஸ் அப்படின்னாலும் செய்யறது தான். இங்க டூ எதுக்கு யூஸ் பண்ணணும், டஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹி, ஷி, இட், அவன், அவள், அது. ஸோ இந்த இடங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டூ யூஸ் பண்ணக்கூடாது, டஸ், டிஓஇஎஸ், டஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வி, யூ, தே, இந்த இடங்கள்லயும் நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். அப்போ டூ எங்க யூஸ் பண்ணணும், டஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம டூ டஸ் யூஸ் பண்றது இந்தந்த இடங்கள், அதாவது இப்போ ஐ அப்படின்னும் போது நம்ம டூ தான் போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா டஸ் தான். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா டூனா செய் இல்லையா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம எப்படின்னா செய்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லும் போது செய்கிறேன், செய்கிறான், செய்கிறாள், செய்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ்ல செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் யோகா செய்கிறேன், நான் உடற்பயிற்சி செய்கிறேன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த செய்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நானும் போது டூ, அவன் செய்கிறான் அப்படின்ற இடங்கள்ல டஸ். ஓகே, அப்போ செய்கிறேன், நான் செய்கிறேன், ஐ டூ, அவன் செய்கிறான், ஹி டஸ், அவள் செய்கிறாள், அப்போ ஷி டஸ். இதுவே செய்கிறது, அது செய்கிறது அப்படின்னும் போது இட் டஸ், இட் டஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாருங்க, செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம், அப்போ we do, நீ செய்கிறாய் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல you do அப்படின்னு சொல்லணும். இதுவே செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு போது they do. இதுவே அவை செய்கின்றன அப்படின்னு போதும் they do அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டெக்னிக் நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த do எந்த இடத்துல வரும், டஸ் எந்த இடத்துல வரும்ன்றத ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலா புரியும் பாருங்க. இப்போ நான் யோகா செய்கிறேன், நான் அப்படின்னா என்னது ஐ, செய்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், டூ, ஐ டூ, என்ன செய்யறேன், யோகா செய்யறேன், அப்போ யோகா, ஐ டூ யோகா. புரியுதுங்களா, ஐ டூ யோகா, நான் யோகா செய்கிறேன். அதே மாதிரி நான் உடற்பயிற்சி செய்கிறேன், இதை எப்படிங்க சொல்லலாம், அதே மாதிரி தான் நான் அப்படின்னா ஐ, இங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றனால டூ, ஐ டூ, என்ன செய்யறேன், நான் உடற்பயிற்சி செய்யறேன், சோ எக்ஸசைஸ், ஐ டூ எக்ஸசைஸ். இப்போ நான் கூட இந்த செய்கிறேன் அப்படின்றத நம்ம எப்படி இந்த டூவை யூஸ் பண்றோம் சென்டென்ஸ்ல அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது அவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல சொல்லலாம்னா, அவன் உடற்பயிற்சி செய்கிறான், அவன் என்ன செய்யறான், உடற்பயிற்சி செய்யறான். சோ இதுவே நம்ம அவன் யோகா செய்கிறான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவன் உடற்பயிற்சி செய்கிறான், அவன் அப்படின்னா ஹி, செய்கிறான் டஸ், என்ன செய்கிறான், உடற்பயிற்சி, ஹி டஸ் எக்ஸசைஸ். ஏன்னா ஹி வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணக்கூடாது, டஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவள் செய்கிறாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்க. அவள் சமையல் செய்கிறாள், அவள் ஷி, செய்கிறாள் டஸ், என்ன செய்யறா, சமையல், குக்கிங், சோ ஷி டஸ் குக்கிங், ஷி டஸ் குக்கிங். ஓகே, சோ இப்போ அவள் சமைக்கிறாள், இங்கேயும் அதே மாதிரி அவள் உடற்பயிற்சி செய்கிறாள் அப்படின்ற சென்டென்ஸ் கூட நம்ம இங்க மேக் பண்ணலாம்.
எப்படின்னா she does exercise. she does exercise. she வரனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? does தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாருங்க, அது வேலை செய்கிறது. இது எப்படி சொல்றது? அதுனா என்னது? it. செய்கிறது does. என்ன செய்யுது? work. வேலை அப்படிங்கிறது work. அப்போ it does work. it does work. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, நாங்கள் காமெடி செய்கிறோம். சோ நாங்களாம் காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலையா? காமெடி செய்கிறோம். அப்போ நாங்கள் அப்படின்னா we. செய்கிறோம் do. என்ன செய்யறோம்? காமெடி, நகைச்சுவை. அப்போ காமெடி, we do comedy. அதே மாதிரி நீ தவறு செய்கிறாய். நீ தவறு செய்கிறாய். நீ you. செய்கிறாய் do. you do wrong. you do wrong. சோ இத வந்து நம்ம you wrong அப்படின்னு சொல்லுவோம். நீ தவறு செய்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது you do wrong அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அவங்க, அவர்கள் சலவை செய்கிறார்கள். இங்க சலவை அப்படிங்கிறது ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அத சலவை செய்கிறார்கள். அப்போ அவர்கள் அப்படின்னா they. செய்கிறார்கள் do. என்ன செய்யறாங்க? சலவை, வாஷிங். they do washing. they do washing. அவை வேலை செய்கின்றன. அவை they. செய்கின்றன do. என்ன செய்கின்றன? வேலை, they do work. ஓகே. இங்க இந்த செய்கிறார்கள், செய்கின்றன இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் செய்கிறேன், அவள் செய்கிறாள், அவன் செய்கிறான் இப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். இதே வந்து பாருங்க, இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல தான் இப்ப பார்த்திருக்கோம். இது சிம்பிள் பாஸ்ட்லயும் நம்ம சொல்லலாம். நான் யோகா செய்தேன். இங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பிரசன்ட்ல. செய்தேன் அப்படின்னா பாஸ்ட். சோ அப்போ வந்து நம்ம டிட் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளா நம்ம தமிழ்ல வச்சு அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி மேக் பண்ணி பேசுறது, சோ அதுக்கு கரெக்டா எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால சிம்பிள் சென்டென்சஸையும் ஈஸியா மேக் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இப்போ டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது ஒரு டைப்பு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ டெய்லி நான் வந்து யோகா செய்யறேன், நான் உடற்பயிற்சி செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ இதை கரெக்டா நம்ம இந்த மாதிரி தான் மேக் பண்ணி சொல்லணும் அப்படின்றத நம்ம பிகினிங்கா பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஈஸியா மேக் பண்ண முடியும். தமிழ்ல சொல்றது அப்படியே இங்கிலீஷ்லயும் நம்ம ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.